நெருப்புல காக்காவும் குருவியும் இருக்கிற வீடு தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த நெருப்புல காக்காவும் குருவியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பெட் மேல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நெருப்புல இருந்து எப்படியாவது நான் என் பொண்டாட்டிய காப்பாத்தி ஆகணும். என் பொண்டாட்டி இப்போ அம்மா ஆக போறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியும் குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும். இல்லனா என்னோட குழந்தையும் பொண்டாட்டியும் நான் இழந்துருவேன் அப்படின்னு காக்கா எப்படியாவது கதவை திறந்தே ஆகணும் அப்படின்னு வேகமா வந்து கதவை தன்னோட தலையில உடைச்சுக்கிட்டு இருந்தது. பொண்டாட்டி குருவி ரொம்ப கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் புருஷன் காக்கா தலையில கொட்டி கொட்டி பாத்துச்சு. இருந்தாலும் திறக்க முடியல. என்னங்க இப்ப என்னங்க பண்றது? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் உன்னை காப்பாத்துவேன். என்ன பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? நம்ம 2 பேரும் இந்த நெருப்புல இருந்து தப்பிக்க கூடாதுன்னு அந்த கழுகும் அந்த லவ்வர் குருவி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தானே இது. பைத்தியக்காரி, கதவை சாத்திட்டு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டா இந்த நெருப்புல சிக்கி நம்ம 2 பேரும் செத்துருவோம் தானே அவங்க 2 பேரும் யோசிச்சிருக்காங்க. நீ இப்போ மாசமா இருக்க. நம்ம குழந்தைதான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிச்சு. நம்ம குழந்தைய காப்பாத்தணும்னா நீ உயிரோட இருக்கணும். நாங்க நல்லா இருக்கணும்னா நீங்க உயிரோட இருக்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா போதும் எனக்கு. நான் எப்படியாவது உன்னையும் நம்ம குழந்தையும் காப்பாத்திடுவேன். நீ தைரியமா இரு. எப்படிங்க? எவ்வளவு உடைச்சாலும் கதவு திறக்க மாட்டேங்குதே. நெருப்பு அதிகமாகுது, புகையும் அதிகமா வருது. இங்க மூச்சு திணறி செத்து போயிடுமா பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயே செத்துருவோம் போல இருக்கு. நம்ம ஏதாவது செய்யலன்னா நம்ம கண்டிப்பா இதுக்குள்ளேயே செத்துருவோங்க. பொண்டாட்டி குருவி, எப்படியாவது நம்ம இதுக்குள்ள இருந்து தப்பிச்சு ஆகணும். ஆனா எப்படிங்க? அதான் குருவி, அததான் யோசிக்கிறேன் அப்படின்னு புருஷன் காக்கா வீட்டுக்கு மேல பாத்துச்சு. வீட்டுக்கு மேல இருக்கிற ஓட்டை உடைக்கலான்னு பாத்துச்சு. அந்த விஷயத்த பத்தி பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லிச்சு. எப்படிங்க? எப்படி உடைப்பீங்க? கழுகு ரொம்ப பத்திரமா இந்த வீட்டை கட்டிருக்கு போல. இது உங்களால முடியுமாங்க? என்னங்க சொல்றீங்க? பொண்டாட்டி குருவி இப்படி சொன்ன உடனே புருஷன் காக்கா எப்படி இந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி வீடே பத்திக்கிட்டு எரியும் போது கழுகும் லவ்வர் குருவியும் தூரத்துல ஒரு பக்கத்துல மரத்து மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா கழுகு, நீ எதுக்கு பெட்ரோல் வச்சிருக்க? யாருமே நான் சொல்ற பேச்சு கேட்காம ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா கதவெல்லாம் சாத்திட்டு அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு. அப்பதானே அவங்க தப்பிக்க மாட்டாங்க. இது 5வது வீடு குருவி. ஐயோ பரவாயில்ல, நீ பார்க்க இப்படி இருந்தாலும் பயங்கரமா தான் இருக்க. கழுகு அப்படின்னாவே டெரர் ஆனது. அதுலயும் நீ ரொம்ப டெரர் ஆனவன். நீ பார்த்தது இது கொஞ்சம்தான். பொண்டாட்டி குருவி வந்ததுனால புருஷன் காக்கா தப்பிச்சுக்குச்சு. இல்லனா அது இவ்வளோ நேரம் உயிரோடவே இருந்திருக்காது. இவ்வளோ நேரத்துக்கு சித்திர இம்சை கொடுத்து என்னோட பசியை நான் தீர்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். சரி கழுகு, நான் இப்போ என்னோட வீட்டுக்கு போறேன், பாய். எங்க போற குருவி? இரு, வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சு முடியிட்டோம். பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சிருவாங்கன்னு தானே நீ காத்துக்கிட்டு இருக்க. அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது இல்ல குருவி? அப்போ லவ்வர் குருவி ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்ற கழுகு? உண்மையதான் சொல்றேன் குருவி. அப்படி பத்திக்கிட்டு எரியுது அந்த வீடு. அதுக்குள்ள புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிற. அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சா கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும். எதுக்கும் நம்ம அந்த வீடு நல்லா பத்தி எரிஞ்சு அமையிற வரைக்கும் நிக்கலாம். ஒரு வேளை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா நான் புருஷன் காக்காவை சாப்பிடுறேன். நீ பொண்டாட்டி குருவியை கூட்டிட்டு போயிடு. என்ன சொல்ற? அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிட்டோன்னு நானும் வேண்டிக்கிறேன். அந்த வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற காக்காவுக்கு அங்க ஒரு கொடாலி கிடைச்சது. அத பார்த்த உடனே காக்காவுக்கு ஒரு யோசனை வந்தது. குருவி, அங்க பாரு, பெரிய கொடாலி இருக்கு. அந்த கொடாலி எடுத்து உடைச்சி நம்ம எப்படியாவது இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல இருந்து தப்பிச்சுக்கலாம். சரிங்க, நீங்க பத்திரமா போய் அந்த கொடாலிய எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பொண்டாட்டி குருவி சொன்ன உடனே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்புக்கு நடுவுல இருக்கிற கொடாலியை எடுக்க காக்கா முயற்சி பண்ணிச்சு. அந்த வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்துச்சு. காக்கா தப்பிச்சுக்கிச்சு. அத பார்த்து பொண்டாட்டி குருவி கவலையோட பயந்துக்கிட்டு, என்னங்க பாத்துக்குங்க, வீடு எரிஞ்சு விழுவுதுங்க, பார்த்து பத்திரங்க. அது எந்த நேரத்துல வேணா உங்க மேல விழுவலாம். சரி சரி குருவி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காக்கா கொடாலி இருக்கிற இடத்துக்கு போச்சு. மனச தைரியம் படுத்திக்கிட்டு காக்கா கொடாலி இருக்கிற இடத்துக்கு போய் கொடாலியை எடுத்துக்கிட்டு பெட் மேல இருக்கிற தன்னோட பொண்டாட்டி கிட்ட அந்த கொடாலிய தூக்கிட்டு வந்துச்சு. குருவி, நீ என்னோட முதுகு மேல ஏறிக்கோ. தீ பெட் வரைக்கும் வந்துருச்சு. நம்ம 2 பேரும் அந்த கதவு கிட்ட போலாம். சீக்கிரமா என் மேல ஏறு. ஏங்க
வேண்டாங்க, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் அந்த கதவை உடைங்க. வேண்டாம் குருவி, நான் அந்த பக்கம் போய் கதவை உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது நெருப்பு உன் மேல பட்டுருச்சுன்னா வேண்டாம், என் தோல் மேல இருக்கிறது தான் நல்லது, வா போலாம். சரிங்க அப்படின்னு சொல்லி குருவி புருஷன் காக்கா மேல ஏறி உக்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் காக்கா பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டே கதவு உடைச்சது. காக்கா கொடாலி எடுத்துக்கிட்டு கதவை உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த வீடு எரிஞ்சு கீழே விழுந்துகிட்டே இருந்தது. நெருப்ப பொண்டாட்டி குருவி பாத்துக்கிட்டு இருந்தது. புருஷன் காக்கா பத்திரமா கதவை உடைச்சுக்கிட்டு இருந்தது. கழுகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவிய பாத்துக்கிட்டு இருந்தது. இதுதான் சரியான நேரம், லவ்வர் குருவி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டை பாத்துக்கிட்டு இருக்குது, இப்போ இந்த குருவிய அட்டாக் பண்றது நல்லது அப்படின்னு கழுகு மேல எந்திரிச்சிச்சு. அதே நேரம் பார்த்து காக்கா கதவை உடைச்சுக்கிட்டு காக்காவும் குருவியும் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கழுகு அந்த லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ உடனே குருவி கழுகு கிட்ட மாட்டிக்கிட்டு, ஏ கழுகு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இருக்குது லவ்வர் குருவி, அதனால தானே நீ எங்கேயுமே தப்பிச்சு போகாத மாதிரி உன்னை அட்டாக் பண்ண. இப்ப உன்னால எங்கேயுமே அங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இப்ப உன்னை அங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நீதான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு. அட புத்தி இல்லாதவன, வீட்டுக்குள்ள இருந்து காக்காவும் குருவியும் வெளியே தப்பிச்சுக்கிட்டு வரும்போது அவங்கள பிடிக்கிறத விட்டுட்டு உன் கூடியே இருக்கிற என்ன பிடிச்சு இந்த நேரத்துல சாப்பிடலான்னு பாக்குறியே, உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு நெருப்புல அரையும் குறையுமா வெந்து அடிபட்டிருக்கிற புருஷன் காக்காவும் குருவியும் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நீதான் வேணும். அவங்க 2 பேரும் நெருப்புல சிக்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க மேல ஆசை இருக்குல்ல, என் முன்னாடி இருக்கிற உன் மேலதான் எனக்கு ஆசையா இருந்துச்சு. அழுகு, என் பேச்ச கேளு. காக்காவும் பொண்டாட்டி குருவியும் உயிரோட தான் இருக்காங்க, நம்ம 2 பேரும் அங்க போலாம். இங்க பாரு லவ்வர் குருவி, நான் உன்னை சாப்பிடணும்னு எப்பவோ ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதுக்குதான் பொண்டாட்டி குருவி மேல உன் கவனத்தை செலுத்தி நான் உன்னை அட்டாக் பண்ணேன். நான் உன்னை சாப்பிடாம இன்னைக்கு விட போறதில்ல. இப்படி கழுகு லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் நெருப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்போ புருஷன் காக்காவோட உடம்புக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு. பொண்டாட்டி குருவி கவலையோட புருஷனை பாத்துச்சு. என்னங்க, உடம்புல தீ பிடிச்சிருக்குங்க, காத்துல முன்னாடி போவாதீங்க, அப்புறம் அது உடம்பு முழுக்க பரவிடுங்க, பார்த்து பத்திரங்க. போற உயிர் எப்படி வேணா போலாம் குருவி, ஆனா நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். இப்போ நான் கூட அததான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புருஷன் காக்கா காத்துல வேகமா பறந்து போய் தண்ணில முங்கிச்சு. புருஷன் கூடையே போய் குருவியும் தண்ணில முங்கிச்சு. முங்கின குருவி மேல எந்திரிச்சு பாத்துச்சு. தன்னோட புருஷன் காக்காவை பாத்துச்சு. புருஷன் காக்கா தண்ணில முங்கிக்கிட்டே, பொண்டாட்டி குருவி, யாராவது இருந்தா என்ன காப்பாத்த சொல்லு, எனக்கு நீச்சல் தெரியாது. ஏங்க, அப்படி இருக்கும்போது எதுக்குங்க நீங்க தண்ணில இறங்குனீங்க அப்படின்னு குருவி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காக்கா தண்ணில அடிச்சுக்கிட்டு போச்சு. புருஷன் காக்காவை காப்பாத்துறதுக்காக பொண்டாட்டி குருவி காக்கா பின்னாடியே போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு கண் திறந்த தன்னோட புருஷன் காக்காவை பார்த்தது. அம்மா மகளே, இன்னொரு தடவை சொல்லுமா, உங்க அப்பா கண் திறந்து பாக்குறாரு. அம்மா மகளே, அப்பா கண் திறந்து பாக்குறேம்மா, இந்த அப்பாக்காக இன்னொரு தடவை சொல்லுமா. அம்மா, அப்பா, எனக்கு நீங்க 2 பேரும் வேணும். நீங்க எனக்காக 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நான் வரும்போது நீங்களும் இருக்குவீங்கல்லப்பா. ஆமாமா, நீ எங்க கிட்ட வரும்போது நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இருக்குவோம். சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த குருவியோட குரல் மாயமாயிடுச்சு. பொண்டாட்டி குருவி புருஷன் காக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த கழுகு தனக்குள்ள தானே, நான் நினைச்சதே ஒண்ணு, இங்க நடந்ததே ஒண்ணு, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட பசிய எப்படி தீர்த்துக்கிறது? இப்பதான் அப்பா ஆவறேன்னு சந்தோஷத்துல இருக்கிற காக்காவை நான் விட்டுட்டா நான் பசியில கஷ்டப்படணுமே. இப்ப நான் விட்டுட்டா எனக்கும் சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கீழே விழுந்திருக்கிற கத்திய பாத்துக்கிட்டு இருந்தது. லவ்வர் குருவிக்கு கூட அதிகமா டென்ஷன் ஆச்சு. மூஞ்சில இருந்து வேர்த்து ஊத்திக்கிட்டு இருந்தது. பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பார்வைய பார்க்க முடியாம வெளியே வந்து உக்காந்துக்குச்சு. டேமிட், அந்த பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவை சாகடிக்கிறேன்னு சொன்னப்போ நான் எதுவுமே பேசாம இருந்திருக்கணும். ஆனா அந்த குருவிய தடுத்து நிறுத்திட்டேன். இல்லனா அந்த பொண்டாட்டி குருவியோட கையால அந்த காக்கா செத்திருப்பான். பசியில இருந்துகிட்டு இருக்கிற அந்த கழுகு அந்த காக்காவை நல்லா வெட்டி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டிருக்கும்.
நான் அந்த பொண்டாட்டி குருவி கூட என்னோட லைஃப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு லவ்வர் குருவி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கும் போது கழுகு வந்து லவ்வர் குருவி பக்கத்திலேயே உக்காந்துச்சு. கழுகு, இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல லவ்வர் குருவி. கைக்கு வந்த சாப்பாடு வாய்க்கு வரலனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். நீ விடாத. உனக்கு இப்ப உடனடியா எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது. நீ அந்த புருஷன் காக்காவை சாப்பிட்டே ஆகணும். ஓஹோ, நான் அந்த புருஷன் காக்காவை சாப்பிட்டுட்டேன்னா நீ அந்த பொண்டாட்டி குருவிய சமாதானம் படுத்தி உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கூட வாழ்க்கை நடத்த போற. அப்படிதானே லவ்வர் குருவி? நீ சரியான உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? இப்ப நம்ம என்ன பண்றது? அப்பா அம்மா ஆக போறோன்ற சந்தோஷத்துல அவங்க 2 பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. புருஷன் காக்காவோட சந்தேகமும் அப்படியே போயிடுச்சு. வாரேவா கழுகு, சரியான நேரத்துல சரியான விஷயத்த ஞாபகப்படுத்திருக்க. அந்த பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் தூரமா ஆகுறதுக்கு நீ ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லியிருக்கேவா? அவங்களுக்குள்ள போய் கலகத்தை உண்டாக்கலாம். சரி, சொல்லிக்கிட்டு இங்கே இருக்க, வா உள்ள போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கழுகுக்கு அவங்கள பார்த்து கோவம் வந்துச்சு. லவ்வர் குருவிக்கு கூட அவங்கள பார்த்து கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஏ புருஷன் காக்கா, நீ அப்பாவாக போறன்ற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்கிற. இவ்வளவு தூரம் நீ எதுக்கு வந்த, என்ன செய்யணும்னு வந்த அப்படின்னு கழுகு சொன்ன உடனே காக்கா பொண்டாட்டிய உத்து பாத்துக்கிட்டு இருந்தது. அப்போ காக்காவுக்கு தன்னோட சந்தேகம் ஞாபகத்துக்கு வந்தது. பொண்டாட்டி குருவி கிட்ட இருந்து தள்ளி தூரமா வந்துச்சு. அத பார்த்த பொண்டாட்டி குருவி, ஏங்க இன்னும் என் மேல உங்களுக்கு இருந்த சந்தேகம் போலியா? இப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்த கழுகு லவ்வர் குருவிக்கு கண்ணை காட்டிச்சு. அந்த கண் சைகைய புரிஞ்சுக்கிட்ட லவ்வர் குருவி, எப்படி போவோம் லவ்வர் குருவி, என் கூட நல்லபடியா வாழ்ந்திருக்கன்னு சொல்லிருக்கல. புருஷன் காக்கா கோவமா பாத்துச்சு. அப்போ பொண்டாட்டி குருவி கெஞ்சிக்கிட்டு, லவ்வர் குருவி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு பொண்டாட்டி குருவி. டெல்லியே உன் புருஷன் சந்தேகத்திலேயே இருக்கான். நம்ம 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்திருக்கோம்னு தெரியும். இப்ப உன் வயித்துல இருக்கிற குழந்தை அவன் குழந்தையா என் குழந்தையா அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவ? என்ன பேசிக்கிட்டு இருக்கிற லவ்வர் குருவி? என் வயித்துல இருந்து என் குழந்தையோட குரல் கேட்ட உடனே என் புருஷன் எல்லாத்தையும் மறந்து என்னை ஏத்துக்கும் போது நீயும் கழுகும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க சொல்லுங்க? என் பசியை எப்படி தீர்த்துக்கிறது? என் கூட தான் நீ வாழ்ந்தே ஆகணும். இது 2லயுமே எதுவுமே நடக்காது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? என்னங்க என்ன போய் கோவமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த கழுகோட எண்ணமும் இந்த லவ்வர் குருவியோட எண்ணமும் வெளியே வந்துருச்சுல. புருஷன் காக்கா எதுவுமே பேசல. அப்போ லவ்வர் குருவியும் கழுகும் சிரிச்சாங்க. ஓஹோ, அப்போ உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போல. எப்படி குருவி போவோம்? ஒரு தடவை சந்தேகம் வந்துட்டா எந்த காரணத்தை கொண்டு போகாது. அந்த சந்தேகம் சின்னதா இருந்து இருந்து பெருசாயி அவங்களோட வாழ்க்கை நாசமாவதுக்கு அவங்களே காரணமாயிடுவாங்க. உன் புருஷனுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் போல அப்படிங்கிறதுக்கு சாட்சியே உன்னோட புருஷன்தான். நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட உன் புருஷன் இன்னும் வாயை திறந்து பேசல. உனக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேசல. அப்புறம் நீ எதுக்கு தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்துற? என் பேச்ச கேளு புருஷன் காக்கா. எப்படியும் நீ சாவணும்னு முடிவெடுத்திருக்க. உன்னோட பொண்டாட்டி குருவியோட பேச்ச நீ நம்பாத. நான் உன்னை சாகடிக்கிறேன். நீ செத்து போய் என்னோட பசிய தீத்து வை, அவ்வளோதான். பொண்டாட்டி குருவி கவலையோட தன்னோட புருஷன் காக்காவை பார்த்தது. ஏங்க, நான் எந்த தப்பு பண்ணலன்னு, நான் நல்லவன்னு நான் இப்பவே நிரூபிக்கிறேன். நீங்க அப்பவாவது என்ன நம்புவீங்களா சொல்லுங்க? இங்க பாரு பொண்டாட்டி குருவி, நீ எவ்வளவுதான் தொண்டை தண்ணி வத்தி வத்தி கத்துனாலும் உன் புருஷனுக்கு உன் மேல நம்பிக்கை வராது. நீ ஏன் கூடவா, நம்ம 2 பேரும் போய் புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் புது லைஃப ஸ்டார்ட் பண்ணுமா? என்ன சொல்ற லவ்வர் குருவி? நம்ம 2 பேரும் இவ்வளவு நாளா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோன்னு இப்பதானே நீ சொன்ன. அப்புறம் எப்படி நம்ம மறுபடியும் புது லைஃப ஸ்டார்ட் பண்றது? என்னோட முடிவு, உன் வயித்துல வளர்ற குழந்தை நம்ம லைஃபுக்கு தொந்தரவா இருக்கும்ல, அதுக்குதான் அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நம்ம புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றேன். லவ்வர் குருவி அந்த பேச்சு சொன்ன உடனே புருஷன் காக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு. கேட்டிங்களா லவ்வர் குருவி என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு? அப்பா ஆக போறேன்னு உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கா? ஆனா வயித்துல இருக்கிற குழந்தைய தூக்கி போட்டுட்டு என் கூட வான்னு கூப்பிடுறான்.
அப்புறம் எதுக்கு சொல்ல மாட்டாங்க பொண்டாட்டி குருவி? குழந்தைய சாவடிக்கிறது அப்படிங்கறது இப்ப ஃபேஷனா மாறி போச்சு. குழந்தை பிறக்கிறது இப்ப லவ்வர் குருவிக்கு பிடிக்கல, அதனாலதான் அப்படி பேசுது. கிளம்பு, நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புனா உன் புருஷன் காக்காவை கொன்னு நான் சாப்பிட்டுக்குவேன். எல்லாரும் கிளம்பி போங்க. ஏ லவ்வர் குருவி, இங்கிருந்து இந்த பொண்டாட்டி குருவிய கூட்டிட்டு போ. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. பொண்டாட்டி குருவி கண்ணீரை விட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தன்னோட புருஷன் காக்கா கிட்ட போய் பாத்துச்சு. பொண்டாட்டி குருவி கண்ணீரை விட்டுக்கிட்டு, என்னங்க உண்மை சொல்லுங்க, நம்ம குழந்தை குரலை கேட்ட உடனே உங்க மனசு பூரிச்சு போச்சா இல்லையா? ஆமா, சந்தோஷப்பட்டேன் பொண்டாட்டி குருவி. கழுகு லவ்வர் குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. காக்கா சந்தோஷப்பட்டுச்சு. உண்மை சொல்லிட்டா பொண்டாட்டி குருவி, நம்ம குழந்தை குரலை கேட்ட உடனே நான் சந்தோஷத்திலே என்னையே மறந்து நிக்கிறேன். என் மனசு நம்ம குழந்தைய பாக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. குருவி, ரத்த சம்பந்தம் அப்படின்னா இதுதான் போல. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டது. ஆமாங்க, ரத்த சம்பந்தம்னா இதுதான். நீங்க தான் அத புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தையோட குரல் கேட்ட உடனே உங்க மனசு இவ்வளவு துடிக்குதுன்னா உங்களுக்கே புரியணுங்க அந்த குழந்தை உங்களுடைய குழந்தைன்னு. லவ்வர்ஸ் குருவிக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரல, அதனாலதான் அந்த குருவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி லவ்வர் குருவியும் கழுகும் 2 பேரும் வெளிய வந்து அந்த பேச்ச கேட்க முடியாம மரத்து மேல உக்காந்துக்கிட்டாங்க. அப்போ கழுகு, புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, இனிமே நம்ம கோரிக்கை ஈடேறாது. என்ன பண்றது லவ்வர் குருவி? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா அது? லவ்வர் குருவி அந்த ஐடியா என்னன்னு சொல்லுச்சு. அத கேட்டு கழுகு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆலசியம் அமிர்தம் விஷம். நீ சொன்ன மாதிரி வீட்டு ஜன்னலு கதவையெல்லாம் சாத்திட்டு வீட்டையே கொளுத்திரலாம். கழுகு போய் வீட்டை பூட்டு போட்டது. குருவி போய் ஜன்னலை சாத்தி விட்டது. கழுகு வீட்டு மேல பெட்ரோலை ஊத்திச்சு. குருவி தீய வச்சது. லவ்வர் குருவி வீட்டுக்கு தீ வச்சதுனால வீடு தீ புடிச்சு எரிஞ்சது. வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு லவ்வர் குருவியும் கழுகும் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில அடுத்ததா என்ன நடந்ததுன்னு முன்னாடி வர பாகத்துல பார்த்து சந்தோஷப்படுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.